ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 5 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசில நம்ம ஹீரோ அந்த கிஞ்சி கிட்ட அடி வாங்கி உத வாங்கி ஐயா சாமி சொல்றதை கேளுங்க சொல்லி சமாதானப்படுத்தி சொல்றதை கேட்க வைக்கும்போது அப்ப டப்புன்னு அந்த பக்கம் வந்து ஒரு கேம் மாஸ்டர் வந்து நிக்கும். அது வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் வந்துருக்கா கேளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த கல்லிங் கேமோட புது ரூல்ஸ் சொல்ல வந்திருக்கு அந்த கேம் மாஸ்டர். இந்த கல்லிங் கேமோட புது ரூல்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னா கசியோ ஹிஜியாமே அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. அங்க பாருங்க ஒருத்தனை செவுத்தோட சேர்த்து அடிச்சு போட்டு தள்ளிட்டு இந்த டெத் நோட்ல வர எல்ல மாதிரி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு எல்லாம் வீக்கா இருக்காங்க, நான் சுகுணா கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தாங்க இப்போ ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா. அதான ரூல்ஸ்னா அந்த கல்லிங் கேம்ல விளையாடுற எல்லா பிளேயரும் அவங்க பேர் என்ன, அவங்க எத்தனை சண்டை போட்டிருக்காங்க, அவங்க எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு சிஸ்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா. அந்த ரூல்ஸ் கேட்டோன்னே இங்க நம்ம யூஜி இங்க மெகுமிலாம் என்னடா இது புது ரூல்ஸா இருக்குது, இவ எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு டீடைல பார்த்துட்டு இருக்கும்போது அதுல கச்சியோ இஜியாமே 200 பாயிண்ட், அதுல 100 பாயிண்ட் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி இதுல வேற யார் 100 பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல பார்த்தா அதுல ஹிகுருமான்ற ஒருத்தர் 100 பாயிண்ட் எடுத்திருக்கான். அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம நம்மளும் ஒரு 100 பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா என்னோட சுமியாக்காவை காப்பாத்தலாம், புதுசா ரூல்ஸ் போட்டு அவங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு போயிட்டு இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வந்து அப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஹிகுருமா இருக்கான் பாத்தீங்களா, 100 பாயிண்ட் எடுத்தானே, அவனோட பேக் ஸ்டோரியில அவன் ஒரு அட்வொகேட்டா இருக்கான். அவன் எந்த மாதிரியான அட்வொகேட்னா ஈலோகத்தில் இவன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது, காசு இல்லாம வரவங்களுக்காக இவன் வாதாடி ஜெயிக்க வைப்பான். அப்படி ஒரு பையன் மேல கொலை கேஸ், அதாவது பொய் கேஸை போட்டு அந்த பையனை உள்ள தள்ளி இந்த பணக்காரங்களை தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம ஹிகுருமா உள்ள பூந்து 2 தடவை காப்பாத்தி விட்டுருவாங்க. 2 தடவை காப்பாத்தி விட்டு 3ஆவது தடவை அந்த பணக்காரங்க காசை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பையனை உள்ள போட்டுருவாங்க. அதை பார்த்து ஹிகுருமா கொதிச்சு எழுந்துருவான். என்னடா காசு இருக்கவங்க தான் இங்க ஜெயிக்க முடியுமா, என்னடா அவங்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில ஒரு சுத்தியில வச்சுட்டு அப்படி கோவமா நிப்பான் பாருங்க. பார்த்தா அவனுக்கு முன்னாடி கர்ஸ் ஸ்பிரிட் வந்து நிக்கும். ஜிம் ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் யூஸ் பண்ற சாஸ்திரர். இவன் எத்தனை பேரை போட்டு தள்ளிட்டு 100 பாயிண்ட் எடுத்தானோ இவன் செம பவர்ஃபுல்லா இருப்பான் போல இருக்கே. அப்படியே கட் பண்ணா கெத்த மண்டையில இருக்க அந்த கெஞ்சக்கு தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போனா அவ டக்குன்னு கண்ணை முடிச்சிருவா. அவகிட்ட போய் இந்த கெஞ்சக்கு இங்க கல்லிங் கேம் நடக்க போகுது, நீ இங்கே இருந்து சாக விரும்புறியா இல்ல நான் உன்னை வெளியே கூட்டு போகவா, ஏன்னா இங்க பிரளயமே ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு நானும் வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது யார் அந்த பொண்ணு பார்த்தா நம்ம யூஜி அதோட ஃப்ரெண்டு தாங்க. அவகிட்ட இந்த கெஞ்சக்கு சொல்லுவான், நீ என்னோட பையன் யூஜியை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லுவா. எனது கெஞ்சக்கோட பையன் தான் யூஜி தாத்தோரியா, இது ஒரு சஸ்பென்ஸாவே வச்சுட்டு இருக்காங்க, போக போக தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா அப்படி வெளியே கூட்டு வந்து விடுவான் பாருங்க. பார்த்தா நிறைய மக்கள் எல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க. அங்க ஒரு பேரியர் இருக்கு, ஒரு பேரியர் இல்லைங்க 2 பெரிய பேரியர், அந்த சிட்டி ஃபுல்லாவே பெருசா இருக்கு. மக்கள் எல்லாத்தையுமே வெளியே கூட்டு வந்து விட்டது அப்புறம் அங்க இருக்க ஒருத்தன் இந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்டயே வந்தானா அந்த மண்டையில தையல் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அது அந்த பொண்ணு ஆமா அவன் தான் என்ன கூட்டு வந்தான், உன்னே அவன் தான் கூட்டு வந்தானா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கிஞ்சி இருக்கான் பாருங்க, நம்மளோட மெகுமியும் யூஜியும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு அவனை எப்படி ஒத்துக்க வைக்க அவனு இந்த பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இங்க பாருங்க இங்க 2 பேரியர் இருக்கு, மொதல் பேரியர்ல நீயும் யூஜியும் மெகுமியும் நீங்க போங்க, 2வது பேரியர்ல நானும் பாண்டாவும் போறோம், இங்க பாரு